வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ காங்கிரஸை கலட்டி விட்டுக்கிருக்காங்க இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான கட்சிகள். எந்த விஷயத்துலனா, இவிஎம்க்கு எதிராக காங்கிரஸ் பேசுறது, வாக்குகளை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட் சோரி கேம்பெயின் இருக்குல்ல, இந்த விஷயத்துல இருந்தெல்லாம் காங்கிரஸை கலட்டி விட்டுக்கிருக்காங்க இந்திய கூட்டணி பிரதான கட்சிகள். ஃபர்ஸ்ட் தேசிய மாநாடு கட்சி தான். உமர் அப்துல்லா தான் காங்கிரஸை போட்டு சம்பவம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சமீபத்தில் உமர் அப்துல்லா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓட் சோரி இஷ்யூ ரைஸ்டு பை காங்கிரஸ், இந்திய அலையன்ஸ் நத்திங் டு டூ வித் இட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஓட் சோரி இந்த விஷயத்தை ஆரம்பித்தது காங்கிரஸ் தான், இந்திய கூட்டணிக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நழுவியிருக்காரு உமர் அப்துல்லா. இன்னொரு பக்கம் சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் இருக்காங்களே, அவங்களும் காங்கிரஸுக்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்காங்க இந்த விஷயத்தில். பாராளுமன்றத்தில் சுப்ரியா சூலே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவிஎம்க்கு எதிராகலாம் நாங்கள் எப்போதுமே பேச மாட்டோம், நம்ம நாட்டுடைய எலக்டோரல் சிஸ்டம் மேலே எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது, ஓட்சோரி விவகாரம், இவிஎம்க்கு எதிரான பேச்சு, இதிலிருந்து நாங்கள் எப்போதும் தள்ளி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டில் சுப்ரியா சூலே பேசியிருக்காங்க. என்னுடைய தொகுதியில் நான் 4வது முறையாக தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன், 4th டைம் நான் செலக்ட் ஆகியிருக்கேன், இதே இவிஎம் மெஷினில் நடந்த வாக்கெடுப்பில் தான் ஜெயித்தேன், அதனால் இவிஎம்க்கு எதிராகவோ எலக்டோரல் சிஸ்டமுக்கு எதிராகவோ நான் பேச மாட்டேன், எங்களுடைய கட்சியும் பேசாது அப்படின்னு இப்போ காங்கிரஸுக்கு ஒரு பெரிய இடியை இறக்கியிருக்காங்க சுப்ரியா சூலே. இது மாதிரி ஒவ்வொரு கட்சிகளும் இப்போ காங்கிரஸுடைய ஓட்சோரி கேம்பெயினிலிருந்து விலக ஆரம்பிச்சிருக்காங்க. இது சோனியா காந்தி அவர்கள், ராகுல் காந்தி அவர்களுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா காங்கிரஸ் விடுற மாதிரி தெரியலை, மக்கள் மத்தியிலிருந்தே இந்த ஓட்சோரி கேம்பெயினுக்கெல்லாம் சப்போர்ட் போயிருச்சு, மக்களே இதை பெருசாக பேசுகிறதே இல்லை. ஆனால் இவங்க இன்னும் இதை விடுற மாதிரி தெரியலை. முந்தானத்து கூட பார்த்தீங்கன்னா இந்த வாக்கு திருட்டு பேரணி அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியிலலாம் நடத்தியிருக்காங்க ராகுல் காந்தி அவர்களும் சோனியா காந்தி அவர்களும். அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் ஜோர்டன் நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காருல்ல, ஜோர்டன் நாட்டில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை காரில் அமர வைத்து தானே காரை ஓட்டி சென்ற ஜோர்டனுடைய இளவரசர் அல் ஹுசைன் பின் அப்துல்லா II மோடி அவர்களை உட்கார வச்சு இவரே காரை ஓட்டிகிட்டு போயிருக்காரு. எங்கன்னா மியூசியத்துக்கு, ஜோர்டன் மியூசியத்துக்கு பிஎம்ஐ காரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிருக்காரு. மரியாதையும் மதிப்பும் தேடி வர்றது பாபாவுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாபா படத்தில் ஒரு டயலாக் இருக்கும். அதே மாதிரி ரெஸ்பெக்டு இதெல்லாம் ஒருத்தருக்கு தேடி வருது அப்படின்னா வேர்ல்டு வைடில் அது பிஎம் மோடிக்கு தான் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக கேரண்டியாக சொல்லலாம். இது 2வது டாபிக்கு. 3வது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? 3வது டாபிக்கு, அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு 2 முறை போயிட்டு வந்தார்ல, இப்போ அண்ணாமலையுடைய டெல்லி பயணத்துக்கு வெற்றி கிடைச்சிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் வெளிவந்துக்கு இருக்கு. கூட்டணி விவகாரத்தில் முன்னாடி என்டிஏக்குள்ளே டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லாம் டெஃபினட்டாக இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல இபிஎஸும் நயினார் நாகேந்திரனும் உறுதியாக இருந்திருக்காங்க. அண்ணாமலை டெல்லியில் போய் மேலிட தலைவர்களை சந்தித்து டிடிவி கூட்டணிக்குள்ளே வரதுனால கூட்டணிக்கு பலமா பலவீனமா அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. டிடிவி உள்ளே ஆட் ஆகிறதுனால நம்ம கூட்டணிக்கு பலம் தான், பலவீனம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணதில் மேலிட தலைவர்கள் கன்வின்ஸ் ஆகியிருக்காங்க. எப்போ வேணாலும் இது தொடர்பான அறிவிப்பு வெளிவர இருக்குது. முன்னாடி இபிஎஸ் ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காரு, டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் கூட்டணிக்குள்ளே சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்திருக்காரு. ஆனால் மேலிட தலைவர்கள் அதிமுகக்குள்ளே யாரை சேர்க்கணும் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறத இபிஎஸ் முடிவெடுத்துக்கலாம், ஆனால் என்டிஏக்குள்ளே யாரை சேர்க்கணும் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறத முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு கிடையாது அப்படிங்கிறத டெல்லி மேலிட தலைவர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதனால இந்த அறிவிப்பு எப்போ வேணாலும் வெளிவரலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, டெல்லி ராஜகோபாலன் இருக்கார்ல, அவர் யூடியூப் சேனலில் ஒரு விஷயம் பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுகவுக்கு தாவேக்கா எதிரி, பாஜக எதிரி, அதிமுக எதிரி, தேமுதிக எதிரி, பாமக எதிரி, நாம் தமிழர் கட்சி எதிரி, எல்லாமே திமுகவுக்கு எதிரி, அதனால தொங்கு சட்டசபை தான் அமையும். 2026 தேர்தலில் விஜய் ஒரு 30 சீட்டை ஜெயிச்சிட்டாருன்னா, தாவேக்கா 30 தொகுதிகளை ஜெயிச்சிட்டா டெஃபினட்டாக தொங்கு சட்டசபை தான் அமையும். தொங்கு சட்டசபை அப்படின்னு வந்தாலே அதன் பிறகு ஆட்சியை எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறது அமித்ஷாவுக்கு தெரியும். விஜய் எல்லாமே ஒன்றா சேர்ந்து கூட்டணி ஆட்சி டெஃபினட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ராஜகோபாலன் இப்படி பேசினதை கலைஞர் செய்திகள் எடுத்து என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா, அம்பலமான சங்கிகளின் சதி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விஜய் எல்லாத்தையுமே சங்கி லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறாங்க. இப்போ என்ன விஷயம்னா, டெல்லி ராஜகோபாலன் இப்படி பேசுகிறது என்டிஏவுக்கு தான் ஒரு பெரிய பலவீனத்தை ஏற்படுத்தும். சும்மாவே திமுக பார்த்தீங்கன்னா விஜய் பிஜேபியுடைய பி டீமு அப்படின்னு சொல்லிட்டு முத்திர குத்திக்கிருக்காங்க. திமுகவுடைய பி டீம் தான் விஜய். திமுகவுக்கு எதிரான வாக்குகளை
பிரிக்கிறது தான் விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். இப்போ விஜய் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், டிவிகே இல்லைன்னா திமுகவுக்கு எதிரான வாக்குகள் என்டிஏவுக்கு தானே விழுகும். இப்போ விஜய் வந்ததுனால என்டிஏவுக்கு முழுமையாக போக வேண்டிய வாக்குகள் விஜய்க்கு கொஞ்சம் பிரியுது. இது யாருக்கு ஃபேவரு? திமுகவுக்கு தான் ஃபேவரு. இதுதான் உண்மை. ஆனால் டெல்லி ராஜகோபாலன் இப்படி பேசுறது என்டிஏவுக்கு தான் பலவீனத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேருடைய கருத்தாக இருக்குது. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.